ஏண்டா உங்களுக்கு உட்காந்து பேசுறதுக்கு இடம் இல்லை, எங்கே போய் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? டேய் இன்னும் 30 நாள் தானடா இருக்கு. இன்னும் 30 நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்கும் 30 கும்பிட வச்சிடாதீங்கடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மச்சான். டேய் மேலே இருந்து அப்படியே கீழே பாரு பார்க்கும். அதெல்லாம் என் மச்சி பார்த்துக்கிட்டு பார்த்தா தான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்டா கொஞ்சம் கூட பயமே இல்லை 2 பேருக்கும், அதுக்காக இங்கேயே வந்து பேசுவீங்க? மச்சான் ரிஸ்க் எடுத்தால் தானே நல்லாயிருக்கும். டேய் கொஞ்சம் தடுமாறுனீங்கன்னா அவ்வளோதான். அதான் நான் பக்கத்தில் இருக்க அருண், நான் பார்த்துப்பேன், நீ ஒன்றும் பயப்படாத. நீ பக்கத்தில் இருக்கிறதுனால தான் எனக்கு பயமாகவே இருக்கு. என்ன காயத்ரி மறைக்கிற? டேய் என்னடா வேணும் இப்போ உனக்கு? நாங்கள் பார்த்துக்குறோம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது எங்களுக்கு. நண்பன் எனக்கு நல்லதுக்கு தான்டா சொல்லுவேன். உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றிடா. கிளம்புறியா? உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், கேட்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. நான் பார்த்துக்கிறேன்டா, கிளம்புடா. அப்படி என்னத்தை தான் பேசுகிறீங்களோ இவ்வளோ ஹைட்டில் உட்காந்துக்கிட்டு? சித்து அவனுக்கு போக சொல்றியா இல்லையாப்போ? காயத்ரி நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் மச்சி, கிளம்பு. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக உங்கள் அப்பா இருக்கும்போதே நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் கூட வீட்டுக்கு பயப்படல நீ. டேய் இதுக்கப்புறம் நீ பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு பிரேக்கப் ஆகிடும் போல் இருக்கு. என்னால் யாருக்கும் பிரேக்கப் ஆக வேணாம், நானே போகிறேன். அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறேன். எங்கேயாச்சும் கேட்குறாங்களா? பின் விளைவுகளை அவங்களும் சந்திச்சுக்கிட்டோம். நல்லது சொன்னால் கூட இந்த உலகம் சந்தேகமாக தான் பார்க்குது. டேய் உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றிடா. இங்கே யாரும் உன்னை சந்தேகமெல்லாம் பார்க்கல, கிளம்பு. இன்னும் போக சொல்கிறதுலேயே குறியா இருக்காம பாரு. காயத்ரி அவன் சொன்னதெல்லாம் சீரியஸாக இருக்காது, அவன் சும்மா காமெடி சொல்லிட்டு போகிறான். அதுக்கு இப்படியா சொல்லுவாங்க? அவனுக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லையா? டேய் அருண் வந்ததுக்கு டென்ஷன் பண்ணி விட்டுட்டியாடா. இவளை நான் எப்படி இப்போ சமாதானப்படுத்த? சித்து ஒன்னதான் கேட்குறேன். சொல்லு கையோ. அப்போ நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லை. அப்படிலாம் இல்லை, கேட்டுட்டு தான் இருந்தேன். அவனுக்கு சென்ஸ்லன்னு சொன்னியா தானே? அவனுக்குலாம் சென்ஸ்னா என்னன்னே தெரியாது, எந்த கடையில் வைக்கிறதுன்னு கேட்பான். அவங்ககிட்ட போய் கேட்டா எப்படி அவங்ககிட்ட இருக்கும்? டே யாருன்னு நீ வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். இவளை எப்படி நான் இப்போ சமாதானப்படுத்த? காயு காயு சொல்லு. இன்னும் அவன் சொன்னதே நினச்சிட்டு இருக்கியா? ஆமாம். அருண் நம்ம நல்லதுக்கு தானே சொன்னான், கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டுன்னா நம்ம நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்போ எதுக்கு இங்கே பேசணும்னு அழைச்சிட்டு வந்தேன்? நீ சொல்கிறத பார்த்தா நான் தான் உன்னை அழைச்சிட்டு வந்த மாதிரிலாம் சொல்கிறேன். இவகிட்ட இப்போ என்னத்தை சொல்கிறது நம்ம? காயத்ரி பொங்கலுக்கு நம்ம வேணா ஷாப்பிங் போகலாமா? நிஜமாலுமா நம்ம ஷாப்பிங் போகலாமா? போகலாம் காயு. என்னைக்கு போகலான்னு சொல்லு, போகலாம். நான் இப்போ கூட ரெடி தான். இல்லை காயு இன்னும் சம்பளம் போடல, இன்னும் 2 நாள் ஆகும். 2 நாள் கழிச்சு போகலாமா? சித்து பைசாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் வா. பரவாயில்ல காயு, சேலரி வாங்கின மாதிரி நம்ம ஷாப்பிங் போகலாம். சித்து பைசா என்கிட்ட இருக்கு வா. வாங்கிட்டே இருக்கு. எத்தனை தடவை தான் நீ எனக்கு வாங்கி கொடுப்ப? இந்த டைம் கண்டிப்பாக நான் தான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். அப்பா ஒரு வழியாக சமாதானம் ஆகிட்டா. சரி சித்து, நேற்று உன்னை ஒரு கவிதை தானே எழுதிட்டு வர சொன்னேன், எழுதிட்டு வந்தியா? கவிதையா? இன்னும் இவ மறக்கலையா அதை? என்ன சித்து எழுதிருக்கியா? காயு நிஜமாலுமே கவிதை வேணுமா? எழுதுனா நல்லாயிருக்கும். கவிதை எழுதுனா நல்லா இருக்கும் தான், ஆனால் எனக்கு கவிதை எழுத தெரியணும்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு நீ எழுதணும் அவ்வளோதான். நானா? ஆமாம். நீ என்ன நினைக்கிற எழுது, நான் தானே படிக்க போகிறேன். நீ தான் படிக்க போகிற, இருந்தாலும் வருங்காலத்தில் நான் எழுதுன கவிதைன்னு நீ பெருமையாக சொல்லணும்ல. அப்படின்னா யோசிச்சு நல்லா ரசிக்கிற மாதிரி எழுதி எடுத்துடுவா. என் மண்டைக்கு யோசிச்சாலும் எனக்கு கவிதை வராதே. எனக்கு அதெல்லாம் தெரியாது, அது எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, ஏன்னா எனக்கு வேணும். காயு ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்க? உன்னை என்ன கேட்டேன்? ஒரு கவிதை தானே கேட்டேன், அது கூட எனக்காக எழுத முடியாது உன்னால. சரி சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் ஒன்று, நான் எழுதணுன்னு யாருக்கிட்டையும் அதை காமிக்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. சரி. முக்கியமாக சந்தியா கிட்ட சொல்லவே கூடாது. நான் சொல்ல மாட்டேன் சித்து, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கைலாம் இருக்குது. நான் எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு சிரிச்சிட்டானோ ஒரே அசிங்கமாக போய்டும்ல, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. சரி போகலாமா? அதுக்குள்ளேயே வா. டைம் ஆகுதுல்ல, போய் தானே ஆகணும். ஆமாம். சரி வா போகலாம். பார்த்து போ காயு. சரி சித்து, நீயும் வா போகலாம். நீ ஃபஸ்ட்டு போ காயு, நானும் வரேன். சரி சித்து. நீ வீட்டுக்கு கிளம்பிட்டியா காயு? ஆமாம் சந்தோஷ். சரி சரி பார்த்து போ. சரி சந்தோஷ். சரி பார்த்து போ காயு, நான் சந்தோஷத்தை பேசிட்டு வந்துடுறேன், சரியா? பேசிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம் வந்தாலும் அவன் என் கூட தானே வரணும். உங்கள் அப்பா வந்திருக்க போகிறார், போ. ஏன்டா? சரி நீ பார்த்து போ காயு. சரி சித்து. ஏன்டா எனக்குன்னு எங்கேருந்துடா வரீங்க? ஏன்டா கிளாஸ் ரூம்லேருந்து தான் வரோம். காமெடியே. ஆமாம். ஏன்டா அருண் உங்கள் நல்லதுக்கு தானே சொல்லியிருக்கான், அவனை ஏன்டா அப்படி பேசி அனுப்பியிருக்க? நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு என்னடா அங்கே வேலை? நீ விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு நல்ல நோக்கத்தோட தான் அவன் சொல்ல வந்தான். அதுக்காக காயத்ரி பக்கத்தில் இருக்கும்போது இப்படியா பேசுறது? உன்னை என்ன அவன் திட்டினானா? மச்சான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. லவ் பண்ண ஆரம்பித்தாலும் ஆரம்பித்த எங்களெல்லாம் நீ ரொம்ப ஒதுக்கிட்டு இருக்க. டேய் அப்படிலாம் இல்லைடா. என்ன காலேஜ் இன்னும் 30 நாள் தான் இருக்குது, அவகிட்ட அதுக்கப்புறம் பேச முடியாது, அதான் பேசிட்டு இருக்குன்னு சொல்ல போறியா? என்னடா 2 பேரும் புரிஞ்சிக்காம இப்படியே பேசுறீங்க? நாங்களாம் நல்லா தான் புரிஞ்சிருக்கோம், நீ தான் எங்களை புரிஞ்சிக்கவே இல்லை. சரி சரி வா கீழே போகலாம்.
பேசுறதுக்கு இடமே இல்லாத மாதிரி எங்கே வந்து உட்காந்துருக்கான். நல்லது சொன்னா கூட இவன் தப்பால எடுத்துக்கிறான் போலாம். டேய் மச்சான், என்னடா அவங்க என்னை திட்டிட்டு போகிற மாதிரி இருக்கு? இல்லைடா, திட்டலாம் இல்லை, உன்னை ரொம்ப பாராட்டி பேசிட்டு போயிட்டு இருக்கு மச்சான். இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படியே பார்த்துட்டு இருக்கலான்னு பார்க்குற? ஏஞ்சி வாடா. சரி வரேன். இப்போ எதுக்குடா சந்தோஷ் என்ன இங்கே வர சொன்னேன்? சும்மா பேசிட்டு இருக்கலாம் தான். டேய், நான் பேசினா சில பேருக்கு பிடிக்காதுடா. அருணே, ஓவராக பேசுகிற நீ. ஓவராலாம் பேசல, நீ என்ன நினைக்கிறியோ அதை தானே பேசுகிறேன். டேய், காயத்ரி பக்கத்தில் இருக்கும்போது நான் உனக்கு சப்போர்ட்டாக பேசினா அவள் என்னடா நினைப்பா? நீ சொன்னால் புரிஞ்சுப்ப, அவள் புரிஞ்சிக்க மாட்டாடா. ஆமாம், எதுக்கு எடுத்தாலும் இதுவே சொல்லு. டேய் மச்சான், அதான்டா உண்மை. ஐயே, எங்கேயும் வந்து காயத்ரி புராணம் தான் பாடிட்டு போயிடுறா நீ. சரி சரி, தலையை தொங்க விடாத, பார்க்க சகிக்கல. சரி, எதுக்கு உன்னை கூப்பிட்டு வந்தேன் தெரியுமா? தெரியாது, சொன்னா தானே தெரியும். சரி சரி, கோச்சிக்காத, நானே சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லை மச்சி, அருண் ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கானா. டேய், என்னடா சொல்கிற? அருண் உண்மையா? ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? ஏன் அருணுலாம் லவ் பண்ணக்கூடாதா? டேய், நான் அப்படி சொன்னேனா? நீ ஷாக் ஆகுறத பார்த்தா அப்படி தானே தெரியுது. டேய், இத்தனை நாளாக சொல்லாமல் இன்னைக்கு திடீர்னு சொல்கிறீங்களா? அதான்டா கேட்டேன். எங்ககிட்ட பேசுறது உனக்கு எதுடா டைமு? அப்படியே பேசினாலும் காயத்ரி காயத்ரின்னு அவளை பற்றி தான் பேசிகிட்டு இருப்ப. சரி விடு மச்சான். மச்சி, யார் அந்த பொண்ணு? அவன் சின்ன வயசுலேருந்து கூட பிடிச்ச பொண்ணுடா. அவளுக்கும் ஓகேவா? இல்லை மச்சான் மட்டும் தான் லவ் பண்ணுறான். ஏன் எதுக்கு இருந்தாலும் நீயே ஆன்சர் பண்ணுற? சார் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாராமா? அப்படிலாம் இல்லை, மச்சான் கொஞ்சம் கூச்சப்படுறான்டா. சரி சரி, இருக்கட்டும். சித்து, இது ஒன் சைடு தான். அவகிட்ட சொல்லான்னு பார்த்தா அவள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசவே விட மாட்டாடா. என்ன மச்சான் சொல்கிற? நீ இதை பற்றி தான் பேச போகிறேன்னு அவளுக்கு நல்லா புரியுதாடா? ஆமாண்டா, அவள் பேசுறதுலாம் அப்படி தான் இருக்குது. டேய், அப்போ அந்த பொண்ணுக்கும் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எப்படிடா சொல்கிற? இல்லை, நீ ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சியும் அவள் இன்னும் உன்கிட்ட பேசிட்டு தானே இருக்கா? ஆமாம். நீ ப்ரப்போஸ் பண்ண போகிறதுன்னு தெரிஞ்சும் அவளுக்கு பிடிக்கலனா அவள் ஏன் வந்துட்டு பேசணும்? அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஆமாம் மச்சான், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். என்னடா சொல்கிறீங்க? அப்போது பொண்ணுக்கும் இழுத்தக்கா சையா இருக்குது. அவள் தான் என்கிட்ட பேசவே மாட்டாளே. டேய், அவள் ஃபேமிலியில் என்ன சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கோ யாருக்கு தெரியும்? நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அவளுடைய அப்பங்காரன் ஒரு மாதிரி தான். என்ன மாதிரி? ஒரு மாதிரி டென்ஷன் பாட்டி வச்சு. அருணே, இப்போ சீக்கிரம் நீயும் ட்ரீட் வச்சிடன்னு நினைக்கிறேன். டேய், ஃபஸ்ட்டு அவகிட்ட சொல்லணும்டா. அவள் தான் உன்னை பேச விட மாட்டேங்கிறாளே, அப்புறம் எப்படிடா சொல்லுவா அவகிட்ட? மச்சி ஏதாவது ஐடியா கொடுங்கடா. ஐடியா தானே, சித்து கொடுப்பான். டேய், டெய்லி நீங்கள் சேட் பண்ணிப்பீங்களாடா? என்ன பண்ணுற, சாப்பிட்டியான்னு கேட்பாடா. அப்புறம் என்ன, குட் நைட் சொல்லிட்டு தூங்க போயிடுவா. குட் நைட் சொல்லிட்டு தூங்க தான் போவா. உன் கூட என்ன டூயட் ஆடுவா. மச்சி, ஒரு 2 நாளைக்கு நீ அவகிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணுடா. டேய், அதான் சாக்கணும், அவள் என் நம்பரை பிளாக் பண்ணிட போகிறாடா. டேய், நீ ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுடா, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். மச்சி, ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லை தொல்லை கழிஞ்சதுன்னு சேட் பண்ணுறதை நிறுத்திட்டானா? டேய், அதெல்லாம் நிறுத்த மாட்டா, அவளே வந்து உங்ககிட்ட பேசுவா பாரு. சொல்கிறான்ல, ஒரு நாள் தான் செஞ்சு பாறான்டா. நீங்கள் ஒரு நாள் தான் அவளை அவாய்ட் பண்ண சொல்கிறீங்க. அவள் குவைச்சிக்கிட்டு என்னை லைஃப் லாங் அவாய்ட் பண்ணிட்டானா? ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் தப்பாகவே யோசிக்கிற? அதானே, கொஞ்சம் பாசிட்டிவ் ஆரம்பிச்சு. டேய், உங்கள் 2 பேரையும் நம்பி தாண்டா நான் இப்படிலாம் பண்ண போகிறேன். தப்பாச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு. என்ன மச்சி சொல்கிற, நாங்கள் பொறுப்பா? ஆமாம். டேய், அவன் ஆளு கூட டூயட் பாடிட்டு போய்கிட்டே இருப்பான். டேய், இப்படிலாம் பயமுறுத்தாத. டேய், அவன் சும்மா காமெடிக்கு சொல்கிறான் மச்சி. நீ தைரியமாக இருங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் நைட்டு தெரிஞ்சிடும். நாளைக்கு மார்னிங்கே எதுவும் நீ ரிப்ளை பண்ணக்கூடாது. சரிடா. பயப்படாமே செய்யடா. அதெல்லாம் மச்சான் பயப்பட மாட்டான்டா. என்னவோ சொல்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஏண்டா, இத்தனை வருஷமாக ஆகுது அந்த பொண்ணை பற்றி எங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல? இல்லைடா, டபுள் சைடாக இருந்தால் சொல்லலாம், இது ஒன் சைடு. நானும் தான் ஒன் சைடாக பண்ணிகிட்ருக்கேன், உங்ககிட்டலாம் சொல்லாமலே இருக்கேன். இருந்தாலும் உன் கதை வேறு என் கதை வேறு. என்ன உன் கதை வேறு என் கதை வேறு, எல்லாம் ஒரே கதை தான். சரி, பொண்ணு ஃபோட்டோ இருந்தால் காமியா? மொபைலில் ஃபோட்டோ ஒன்றும் இல்லைடா. டேய் நடிக்காத, எங்ககிட்ட காமிக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா? அப்படிலாம் இல்லைடா. டேய், ஒரு ஃபோட்டோ கூட வரல. இல்லைடா, 2 பேருமே ஒரே ஸ்ட்ரீட்டு. அவள் ஃபோட்டோ வந்து என் ஃபோனில் இருந்துச்சுன்னா, என் ஃபோனில் யாராச்சும் பார்த்துட்டு அவளை தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா, அதான் மொபைலில் எந்த ஃபோட்டோவும் வச்சுக்கிறது இல்லைடா. டேய், என்னடா வேற மாதிரி இருக்க? எந்த மாதிரி இருக்கேன்? நல்ல மாதிரி தான் இருக்க. அவன் சொல்கிறான்னு நீ கன்ஃபியூஸ் ஆகாத மச்சான். சரிடா. சரி, அப்போது உங்கள் வீட்டுக்கு வந்தால் அந்த பொண்ணை பார்க்கலாம். அதுக்கு இன்னும் வீட்டுக்கு வந்துடாதீங்க. என்னடா, நீ தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக மாட்டேன், நாங்களே வரோன்னு சொல்கிறோம், இப்படி இன்சல்ட் பண்ணுற? டேய், கொஞ்ச நாள் ஆகட்டும்டா, அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போகிறேன். இதையே இன்னும் எத்தனை வருஷம் சொல்லுவேன்? ஒன்றெல்லாம் அழைச்சிட்டு போனால் அந்த பொண்ணுக்கிட்டே போய் போட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன். மிச்சி, அது உன் வேலை, என் வேலை கிடையாது. டேய், நீ பழசெல்லாம் மனசில் வச்சுட்டு பேசுறியா? என்னால் தான் சித்துவும் காயத்ரியும் லவ்வர்ஸ் ஆனாங்களே, அது வந்து ஒன்றால் ஆகலை. சந்தியாவுக்கு தெரியாமல் இருந்துச்சு, அவளுக்கு சொன்னேன், அவ்வளோதான்.
நீ தான் என்னவோ மரம் வச்சு தண்ணி ஊற்றுன மாதிரி பேசிகிட்டு இருக்க அவங்க லவ் உங்கள் நல்லா தான் சேர்ந்ததுன்னு. டேய் சித்து, உன் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணவே இல்லையா? இவன் என்ன இப்படி சொல்கிறான்? டேய் அவன் சும்மா அப்படி சொல்லிட்டு இருக்கான், டென்ஷன் ஆகாத வச்சு. இல்லை இல்லை, டென்ஷன்லாம் ஆகலை. இவன் சொன்னதும் ஒரு மாதிரி ஆயிட்டு. எந்த மாதிரியான? டேய் இது மாதிரி சந்தியாகிட்ட ஏதாச்சும் ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி ஐடியா கூடாண்டா. அவகிட்ட நீ எப்படி சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான் மச்சான். தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. என்னடா அப்படி சொல்கிற? அப்புறம் அது வெளியூர் பொண்ணு, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சந்தியா அப்படியா? சந்தியா உங்கள் தெருவில் இருக்கான்னு நீ எனக்கு ஐடியா கொடுக்க மாட்டேங்கிறியா? அவளுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அவள்கிட்ட போய் நீ லவ் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாரா? அதை நான் பார்த்துக்கிறேன், நீ ஐடியா மட்டும் கொடு. இன்னைக்கு அவ்வளோதான் மூளைக்கு ஐடியா எட்டுச்சு. நாளைக்கு வேணா உனக்கு ஐடியா கொடுக்குறேனே. நல்லா வருவா மச்சான் நீ. நம்ம மேலே விருப்பமே இல்லாத பொண்ணை கட்டாயப்படுத்தக்கூடாதுடா. நான் கட்டாயெல்லாம் படுத்தல. என்னெல்லாம் கட்டாயப்படுத்துற? அப்புறம் பொங்கலுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துறீங்களாடா? ட்ரெஸ்ஸா? வீட்டில் ஏதாவது அம்மா எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்கடா. நீ யாருன்னு? இனிமேல் தான் இருக்கணும். நீ எடுத்துட்டியா? அம்மா இருப்பாங்க, அப்புறம் காய்கறி வேற இருப்பா. அம்மாவும் எடுத்து தராங்க, லவ்வரும் எடுத்து தரா. ஏண்டா லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறமே ஆளுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்தானாடா நீ. ஏன் மச்சான் இப்படி சட்டைக்கெல்லாம் அலையிற? ஏண்டா இது கூட பண்ண மாட்டியா நீ? வேற ஏதாச்சும் பெருசாக கேள்றா, இது சும்மா சீப்பாக இல்லை இதெல்லாம். என்னது பெருசாக கேட்கணுமா? ஒரு சின்ன விஷயம், ஒரு ஷர்ட் எடுத்து விட்டுனா கொடுக்க மாட்டேற, பெருசாக செய்ய போகிறா நம்மளை இவரு.